குட் மார்னிங் ஃப்ரெண்ட். இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு அழகான கேர்ள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து என்கிட்ட இருந்த ஒரு வேஸ்ட் மெட்டீரியல். அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒரு அழகான பாவாடை, அதுக்கு ஒரு ப்ளவுஸு, லாங் ஹேர் உள்ள ஒரு பென் நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த லாங் ஹேருக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், இதை மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், உங்களுக்கு ஹேர் மாதிரியே உங்களுக்கு கொடுக்குது பாருங்களேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் எப்படி இருக்குது பாருங்கள்ல. அதுக்காக தான் இதை மாதிரி நான் வந்து நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற த்ரெட்டு, அதாவது நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, அதை நான் யூஸ் பண்ணலை. இதை பண்ணும்போது இது அப்படியே உங்களுக்கு ஹேர் மாதிரியே தோணுச்சு எனக்கு. அதுக்காக தான் நான் செஞ்சு பார்த்தேன். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்தது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் இந்த வேலையை. அதான் ஒன்று சிக்கல் கொஞ்சம் அதிகமாகுது. செய்யணும். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பொண்ணு, அழகாக இருக்கல்ல. பாருங்கள், இது எப்படி செய்கிறது கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த ஹேர் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஓவல் ஷேப்பில் வரைஞ்சிக்கணும், சரிங்களா? ஓவல் ஷேப்பில் வரைஞ்சிட்டு நம்ம அழகாக அந்த மாதிரி கையெல்லாம் இதெல்லாம் வந்து பேக் ஸ்டிச் போட்டுறோம். இதை நான் ஒட்டிடுறேன். நீங்கள் தைக்கலாம், வேணால் ஒட்டலாம். ஒட்டினாலும் வெளியே வர போகிறது இல்லை. நல்லா உங்களுக்கு ஃபேப்ரிக் க்ளூ சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஏற்கனவே இந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நான் ஒட்டிட்டேன். அது வரப்போகல. இதுக்கு மேலே நீங்கள் எதாவது டெக்கரேஷன் பண்ணாலும் பண்ணலாம். நான் இதுவே போதும், மைல்டான ஒர்க் அழகாக இருக்குது, அதனால் வந்து இதை விட்டுட்டேன். பாருங்கள், இங்கே வந்து முதல்ல அழகாக இந்த இடம் உங்களுக்கு அழகாக வரணும். அப்போ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நூல் சிக்கல் ஆகாமல் பார்த்து செய்யணும். பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ ஆரம்பிக்கலாம். முதல்ல தலைப்பாகத்தை முடிச்சிடுவோம், இல்லைன்னா உங்களுக்கு அது மாட்டி மாட்டி இழுக்கும். அதனால் இதை வந்து முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இது மாதிரி கொஞ்சம் ஓவல் ஷேப்பாக போட்டுங்க. நான் பாருங்கள், இதுக்கு இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது ரொம்ப தின்னாக இருக்கும், உங்களுக்கு ஹேர் மாதிரியே உங்களுக்கு தோன்றும் பார்க்கும்போது. இது ஃபுல்லாக நம்ம சாட்டின் ஸ்டிச் போட்டு அடைச்சிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு கேப் தெரியாமல் பார்க்க அழகாக இருக்கும். புரியுதா? இதே மாதிரி தான் இங்கே குத்திட்டு இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே குத்தி எடுங்க. அதே மாதிரி இங்கே குத்திடுங்க, உள்ளே போயிடும். திருப்பி இந்த பக்கம் வந்து வெளியே எடுக்கணும். இதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், இதை முடிச்சிட்டோம். இப்போ நான் 6 இழைகளை கொடுத்து உங்கள் வெளியே எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன செய்யும், நம்ம லாங் ஹேருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சேஃப்டி பின் வச்சு அப்படியே குத்தி வச்சுப்போம். பாருங்கள், அப்படி வச்சுக்கிறோம். இப்போ இந்த இழைகள் போட்டோம்ங்களா, இது உள்ளே விட்டு இப்படி எடுங்க. அப்போ நீங்கள் இது கையில் பிடிச்சிக்க வேண்டிய வேலை இருக்காது. அதுக்காக தான் பாருங்கள், இப்படி திரும்பவும் இங்கேயே குத்துறோம். புரியுதா? இப்போ திருப்பவும் பக்கத்தில் குத்துங்க. திரும்ப இது உள்ள விட்டு எடுக்கணும். புரியுதா? இப்போ உள்ளே குத்துருவோம், பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே. இதே மாதிரி இது ஃபுல் ரவுண்டு நம்ம இப்போ போட்டுக்கிட்டு வரப்போகிறோம். இப்போ நூல் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்கள் திரும்ப திரும்ப இது மாதிரி கோத்து கோத்து இது மாதிரி ஃபுல்லாக இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதே மாதிரி குத்திட்டு இது உள்ளே விட்டுடுங்க. இது உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தட்னு வச்சுங்களேன். கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம இது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஈஸியாக அதிலே போய் அது பாருங்கள் அதில் போய் செட் ஆகிடும். உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் பாருங்கள். இப்போது பக்கத்தில் இதே அந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம வச்சுக்கிட்டு வந்துடும் போது உங்களுக்கு அழகான ஹேர் கிடைக்கும் பாருங்களேன். இந்த மாதிரி மெல்லிசான ஒரு இதில் செய்யும் போது அழகாக இருக்கும். அதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு சில்க் த்ரெட் இது. கொஞ்சம் வேலை வாங்கும், ஆனால் அழகாக இருக்கும். எல்லாமே இது உள்ளேயே வந்துருப்பாங்க. அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் இழுத்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இழுத்து நல்லா அழகாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போட்டுட்டு வாங்க.
இந்த மாதிரி நூல் முடிஞ்சிடும் போது கரெக்டாக இந்த இடத்துல குத்து நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம. புரியுதுங்களா? பாருங்க, அந்த ரொம்ப சின்ன நூலாக கோக்காதீங்க, ஓரளவுக்கு. அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ இதையே எவ்வளோ திக்கான ஒரு ஹேர் கிடச்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட், இது எடுத்துருக்கோம். இப்போ இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஆரம்பித்து அதே மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு வர போகிறோம். அதே மாதிரி தான் இதை கொஞ்சம் தள்ளி விட்டுடுவோம். தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல போகிறோம். உங்களுக்கு அப்படியே சுற்றி வர வேண்டியதுதான். நல்லா நீளமாக உங்களுக்கு நூலை கோத்துக்கிட்டேன் நான். ஏன்னா அப்பப்போ ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடுது இல்லையா, அதனால். இது பாருங்கள், இந்த சேஃப்டி பின் வச்சு போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸி மெத்தடு. அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி இந்த இதுக்கு ஃபுல்லாக இந்த இடத்துக்கு ஃபுல்லாக நம்ம இப்போ போட்டுட்டு வந்து உங்களுக்கு நான் அடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பாருங்கள். தெரியுதுங்களா? அப்படி சுற்றி போட்டு நான் சொன்ன மாதிரி சுற்றி போட்டுட்டு வந்தாக்கா இதே மாதிரி வந்துடும். இப்போ அது நல்லா அழகாக இப்படி செஞ்சுருங்க. லாங் ஹேர் இது. அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன் என்ன, டெக்கரேஷன் வேணாலும் பூ வைக்கிறாலும் வைக்கலாம், அல்லது வேறு இது வேணாலும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், உங்கள் லாங் ஹேர் அழகாக கிடச்சிச்சு. இப்போ என்ன செய்கிறோம், இது அழகாக அப்படி நம்ம கட் பண்ணிடுவோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்ம வந்து அது உங்களுக்கு அப்படி தான் வரும், முன்ன பின்ன தான் வரும். அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அதெல்லாம் வெட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஹேர் ரெடி ஆகிடும். எங்கே ரெண்டு ரெண்டாக உள்ளர இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அழகாக அப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. பாருங்கள், இதையும் நம்ம எடுத்துருவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அழகாக அது மேலே கிளிப் வைக்கிறோமோ அல்லது ரோஸ் ஏதாவது அழகாக செய்கிறதுனா செய்யலாம். பீட்ஸ் வச்சு கூட நம்ம அழகு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த கேர்ளுக்கு நம்ம அழகாக ட்ரெஸ்ஸு அரேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், ஹேர் அழகாக வந்துச்சு பாருங்கள். இது உங்களுக்கு சில்கில் செய்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி ஹேர் மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் நான் இதில் செஞ்சுருக்கேன். இதை எடுத்து எப்படி நம்ம வச்சுப்போம். இப்போது இந்த பொண்ணுக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ட்ரெஸ் எல்லாம் எப்படின்னு பாருங்கள். இது நம்ம என்ன செய்கிறோம், இதை கொண்டு போயிட்டு அப்படி வச்சுருவோம். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறமா எடுத்துப்போம். நம்ம எடுத்து இதை லாக் பண்ணி வச்சுக்கோம். அவ்வளோதான். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட், இந்த பொண்ணுக்கு அழகாக உங்களுக்கு பட்டு பாவாடை எப்படி செய்யணும்னு பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது வேஸ்ட் மெட்டீரியல் இருக்குங்களா, துணி, அது அழகாக அப்படி ஃப்ளீட்டாக வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே இப்படி வச்சுப்போம். இப்போ என்ன செய்கிறோம், இது நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம தைச்சிடுவோம். பாருங்க, இப்படி திருப்பிக்குங்க. நல்லா ஸ்ட்ராங்காக நூல் வச்சுட்டு தைச்சிடுங்க. ஒட்ட வேண்டாம், தைச்சிடுங்க. தைச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா இறக்கி இடுப்பு கிட்ட வச்சு தைச்சிடுங்க. பேக் ஸ்டிச் போட்டுங்க. அவங்க ஏற்கனவே சொல்லி கொடுத்த பேக் ஸ்டிச் தான். புரியுதுங்களா? அவ்வளோதான். அவ்வளோதான். இது நம்ம இப்போ இதை முடிச்சிட்டோம். இந்த ரெண்டு சைடும் இருக்கு இல்லைங்களா, இதை மடிச்சுட்டு நம்ம தைச்சிடுவோம். இந்த வரங்க அதே மாதிரி இதுவும் இப்போ நம்ம கட் பண்ண வேணாம். அப்படி
அப்படியே இதிலே வச்சுட்டு நம்ம தைச்சிக்கணும். சின்ன சின்னதாக, அது உங்களுக்கு ரொம்ப தெரியக்கூடாது தைச்சிருக்கிறது. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மடித்து வச்சுட்டு தைச்சிடுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், வச்சு தைச்சிட்டோம் பாருங்கள் பாவடையை. அழகாக இந்த பக்கமும் இந்த பக்கம் மடிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு பிசுரெல்லாம் தெரியக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக நம்ம க்ளீனாக அதெல்லாம் ஃபினிஷிங் அழகாக இருக்கணும், அதுக்காக தைச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த உடம்பு அளவுக்கு நம்ம இந்த ப்ளவுஸை வெட்டிக்கிட்டோம். இதில் இருக்கிற துணியில் நான் வெட்டிக்கிட்டோம். இதை வச்சு நம்ம இதில் இப்படி ஒட்டிடுறோம். புரியுதுங்களா? அது தச்சிடலாம், உங்களுடைய விருப்பம், எப்படி வேணாலும் செய்யலாம். நீங்கள் தச்சிடலாம் அல்லது ஒட்டிடலாம். இப்போ நான் பாருங்கள், கரெக்டாக அதை வெட்டிக்கிங்க அளவெல்லாம். கரெக்டாக அந்த கை ஷோல்டர் எல்லாமே பாருங்களா வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம இருக்கும் போது கரெக்டாக இருந்தோம். புரியுதுங்களா? அவ்வளோதான். இது அப்படியே நான் என்ன செய்ய போகிறேன், ஒட்டிட போகிறேன் பாருங்கள். ஒட்டலாம், தைக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், இந்த மேலே ப்ளவுஸையும் வச்சுட்டோம். இப்போ இந்த கை, இந்த கழுத்துலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம அழகாக ப்ளூ கலர் அல்லது உங்கள்கிட்ட பிளாக்கு, டார்க் ப்ளூ இருந்தாலும் ஓகே, இல்லாட்டா பிளாக் எது இருந்தாலும் வச்சு நம்ம அழகாக உங்களுக்கு இந்த ஸ்டிச் போடுவோம். நீங்கள் நம்ம பேக் ஸ்டிச்சு அதே மாதிரி போட்டுடுங்க. பேக் ஸ்டிச்சே போடுங்க, அதுவே ஓகே. பாருங்கள், அது ஈஸி உங்களுக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஸ்டெம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம பேக் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக முடிச்சுக்கலாம் கழுத்தை. ஏன்னா பேக் ஸ்டிச்னால் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். வேறு கொஞ்சம் சிக்கலாகாமல் பார்த்துக்கணும், அதுதான். புரியுதுங்களா? இப்படி தான் பேக் ஸ்டிச் போடுறோம். அதே மாதிரி இந்த கழுத்து, இந்த கை, இது ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிடறோம். இது ஒரு ஈஸியான ஸ்டிச் இல்லைங்களா, சீக்கிரம் முடிஞ்சிடும் பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து வெட்டிங் டே அல்லது நீங்கள் ஒரு வெட்டிங்க்கு போகும்போதோ நம்ம இது வந்து நம்ம வந்து ப்ரெசன்டேஷனாக கொடுக்கலாம். அவங்க வீட்டில் வந்து அழகாக அவங்களுக்கு வாலில் இது அவங்க மாட்டி வச்சுக்கலாம். வால் டெக்கரேஷன் அது மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் இந்த இடத்துல கூட அழகாக எழுதலாம். எழுதிட்டு பர்த்டே, ஒரு சின்ன கேர்ளுக்கு பர்த்டேவாக இருந்தால் அவளுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி கொடுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் எல்லா செலிப்ரேஷனும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேக் ஸ்டிச், தெரியல, அப்படியே பேக்கில் வந்து போட வேண்டியது தான். எவ்வளோ ஈஸி பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா, நான் டார்க் ப்ளூவில் போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு பிளாக் மாதிரி தான் தெரியும். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு அழகாக நம்ம செய்கிறது தான் எம்ப்ராய்டரி. இதுக்காக நிறையா வாங்கணுன்னெலாம் அவசியம் இல்லை. பாருங்கள், இது எங்கள் வீட்டில் இருந்த துணி தான் இது. அதை வச்சு நான் ஒரு டெக்கரேட் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன், செஞ்சுருக்கேன் பாருங்கள். அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது நம்மகிட்ட வேஸ்ட் மெட்டீரியல் இருக்கும் இல்லைங்களா, நம்ம தைச்சதே ஏதாவது இருக்கும், அதை வச்சுட்டு நம்ம தைக்கிறது தான் இது. இங்கே முடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த பக்கத்தை முடிக்க போகிறோம். என்ன கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒர்க்கு கிடைக்கும் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட், முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தலையில் இருக்கிற அந்த சேஃப்டி பின் எடுத்துடலாம். பொறுமையாக செய்யணும் இந்த ஒர்க்கெல்லாம். அவ்வளோதான். சரிங்களா? ஒரு அழகான கேர்ள் ரெடி. திக்காக இருக்கு பாருங்கள் ஹேர் அழகாக. இப்போது நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல ரோஸு எது வேணாலும் கொடுத்து நீங்கள் அழகு பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட், எனக்கு செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.